வியூவர்ஸ், வெல்கம் டு நித்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்குன்னு செய்கிற மாதிரி ஒரு டேஸ்டியான சிம்பிளான உப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்றதை வாங்க பார்க்கலாம். உப்பு உருண்டை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் பச்சரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்துருக்கோம். அதோட ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம். பாசிப்பருப்பு ஊற வைக்கக்கூடாது, ஊற வச்சோன்னா அது கொஞ்சம் குழன்னு ஆகிடும். அதனால் பாசிப்பருப்பு மட்டும் ஊற வைக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாம். இதை நம்ம மிக்சியில் சேர்த்து ரவை பதத்துக்கு அரைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா லேசாக ஈரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. அது எல்லாமே நல்லா இந்த மாதிரி கை வச்சு உதுத்தி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம கட்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா மாவு உதிரியாக இருக்குது. இப்போ நம்ம கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். 1 டம்ளர் பச்சரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த தண்ணியிலே நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மாவை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதை நல்லா உப்புமா மாதிரி கிண்டி எடுத்துருக்கோம். இதை நல்லா ஆற வச்சு உருண்டை பிடிச்சி நம்ம செய்யணும். பாருங்கள், நம்ம இதை நல்லா உதுத்து ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே நல்லா உருண்டை பிடிச்சாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் இட்லி குண்டானில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம உப்பு உருண்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in my next video. Till then, bye bye.